அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். முதலில் திருப்பூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறைந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் எம்எல்ஏ அம்மா பேரவையினுடைய இணை செயலாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அரசியலில் அவரோடு பயணித்த காலங்களில் மிகுந்த மனிதநேயமும் மிகுந்த அரசியல் சாணக்கியத்தனமும் எப்படி பழகுவது மக்களிடம் என்று பல விஷயங்களை கற்றோம். அந்த மனிதர் உடல்நலக்குறைவால் இறைவனை சேர்ந்தார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரை இழந்து வாடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்றும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த துக்க நிகழ்வுக்கு சென்றதுனால தொடர்ச்சி ஒரு 2-3 நாளாக வீடியோ போடணும்னு நினச்சி வீடியோ போட முடியல. அப்புறம் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்த பின்பும் சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ச்சியாக மிரட்டுகிறார்கள், என்ன செய்வது? வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்துகிறார்கள், தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள், என்ன செய்வது என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். என் பேரன்பு கொண்ட மக்களே, உங்களுக்காக தொடர்ச்சியாக 8 ஆண்டுகளாக போராடி சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் அளவிற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் போராடி கொண்டு வந்தோம். இப்போதும் நீங்கள் தயங்கினால் ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய நிலையை சற்று நினைத்து பாருங்கள். சட்டவிரோத குண்டர்கள் எந்த அளவிற்கு என்னையெல்லாம் மிரட்டி பார்த்திருப்பார்கள் என்று பல பொய் புகார்கள் கொடுத்து பல மிரட்டல்கள் விடுத்து இவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்றெல்லாம், இல்லை இவர் இதுக்காக போராடக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு மிரட்டல்கள் விடுத்தார்கள். அதையெல்லாம் தாண்டி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த சட்டவிரோத குண்டர்கள் மீது வெற்றி கண்டது என்பதே, சட்டப்பேரவையில் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே பல சட்டவிரோத குண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்தோம். பல சட்டவிரோத குண்டர்களை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்தோம், கதற வைத்துள்ளோம், வேலைகளை விட்டு ஓட செய்துள்ளோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், நியாயமாக முறையாக காவல்துறையில் புகார் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். நிறைய பேர் சொல்லுவாங்க காவல் நிலையம் சென்றால் செலவாகும், பணம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம். கடந்த 8 வருடங்களாக கண்ணியமிக்க காவல்துறை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய முறையான புகார்களை விசாரித்து சட்டவிரோத குண்டர்களை தலைதிரிக்க ஓடவிட்டு, அதிலும் நுண்ணறிவு பிரிவு, உளவு பிரிவு, குற்றப்புலனாய்வு, சிறப்பு குற்றப்புலனாய்வு துறையை சார்ந்த அண்ணன்கள் இந்த தகவல்களை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும், உள்துறை செயலாளர் கவனத்திற்கும் மற்றும் தலைமைச் செயலாளர் கவனத்திற்கும், காவல்துறை தலைவருடைய கவனத்திற்கெல்லாம் எடுத்துச் சென்று இதை சட்டமன்றத்தில் இன்று சட்டமாக கொண்டு வரும் அளவிற்கு உதவி செய்துள்ளார்கள். அவர்களுக்கு என்றென்றும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நன்றி கடன் பட்டுள்ளது. இன்று உங்களுக்கெல்லாம் மிகவும் இலகுவாக ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். அதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்கள் வீட்டிற்கு சட்டவிரோத குண்டர்கள் வருகிறார்கள் என்று சொல்லும்போது பணம் இல்லை, நீங்கள் வர வேண்டாம் என்று முதலில் கூறுங்கள். நிச்சயமாக வருகிறோம் என்றால் வர வேண்டாம் என்பதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், சட்டவிரோத குண்டர்கள் பல நேரங்களில் புகார் கொடுக்கும்போது அவர்களாக ஒரு 50 அல்லது 100 அலைபேசி எண்களில் அழைப்பை கொடுத்துவிட்டு நம்ம கடைசியாக ஏதோ ஒரு 2 சரி வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். அதை பிடிச்சி நீங்கள் தான் இவங்க தான் சார் வர சொன்னனால தான் நாங்கள் போனோம் சொல்லி அந்த அயோக்கியத்தனத்தை, அந்த கீழ்த்தரமான ஒரு மனித நேயம் அற்ற மிருக குணமான அவர்களுடைய தோற்றத்தை அங்கே தவறாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டாம் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அவர்கள் பாலியல் சீண்டல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என பல செயல்களில் சட்டவிரோத குண்டர்கள் ஈடுபடுவதாக ஆரம்பம் முதல் கொண்டே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவல்களை காவல்துறையினுடைய அத்தனை துறைக்கும், ஆட்சியர்களுடைய அத்தனை துறைக்கும் நாம் அனுப்பியுள்ளோம். இப்போ காவல் நிலையத்தில் புகார் செய்வது எப்படி? ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம் இல்லை சொல்லிட்டீங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க, மிரட்டுறாங்க, உட்கார்ந்து அவர்களுடைய கீழ்த்தரமான செயல்களை உங்கள்கிட்ட காட்டுறாங்க, அருவருக்கத்தக்க வகையில் உங்களை மிரட்டுறாங்க, அல்லது உங்களை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் மிரட்டுறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க, உங்களை நக்கல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், இல்லை ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அனுப்புனர் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய முகவரியை எழுதுங்க.
பெறுநர் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் இப்போ நான் அங்கே இருக்கிறது திருப்பூர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வடக்கு காவல் நிலையம் எல்லைக்குட்பட்டு இருக்கும்போது பெறுநர் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் வடக்கு காவல் நிலையம் திருப்பூர். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்க காவல் நிலையம் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் உங்கள் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தினுடைய பேரை எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் புகார் எப்படி எழுதணும் அப்படின்னா, உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அல்லது வருடங்களுக்கு முன்பு இந்த நிறுவனத்தில், ஏதாவது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அந்த நிறுவனத்துடைய பேரை போட்டு, இந்த நிறுவனத்தில் இந்த கடன் எண்ணில் நாங்கள் இவ்வளவு பணம் வாங்கினோம். அப்புறம் இந்த ஒரு வாரம் முன்னாடியே இல்லை ஒரு மாதம் நீங்கள் எப்போ அந்த தவணை செலுத்தினீங்களோ அந்த நாங்கள் இந்த கடந்த வாரம் வரையில் அல்ல கடந்த மாதம் வரையில் கடந்த நாட்கள் வரையில் தவணை செலுத்தினோம். அந்த தவணை செலுத்தி வந்த நிலையில் ஒன்று வேலை வாய்ப்பு இல்லை உடல்நலக்குறைவு இல்லை ஆப்ரேஷன் ஏதாச்சும் என்ன உங்களுடைய அந்த சூழ்நிலையில் எழுதி இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாங்கள் அந்த நிறுவனத்தில் வரும் கலெக்ஷன் டீம் நபர்களிடம் எடுத்து கூறினோம். ஆனால் அவர்கள் அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல், நாங்கள் பணம் கட்டாயமாக நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும், பணம் வாங்கும்போது தெரியாதா, ஏமாற்றுகிறாயா, அதெல்லாம் தெரியாது, அல்லது உங்கள் வீட்டில் செத்தாலும் பரவாயில்லை பணம் கட்டு என்று அவர்கள் என்னென்ன திட்டுகிறார்களோ அதையெல்லாம் எழுதிக்குங்க. எழுதிட்டு இந்த மாதிரி நாங்கள் பல்வேறு கடினமான நெருக்கடி சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் எங்களை தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள். உங்களை எந்த அளவில் உங்களை அடிப்பேன்னு சொல்லியிருப்பான், ஆபாசமாக திட்டியிருப்பான், இல்லை கீழ்த்தரமாக திட்டியிருப்பான், மன உளைச்சல் எடுத்துட்டிருப்பான், அல்லது கட்டாய கடன் நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயமாக இன்று நீ பணம் சாயங்காலம் கொடுத்தே ஆகணும், இல்லை காலையில் கொடுத்தே ஆகணும்னா கட்டாயமாக என்னை கடன் நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். எனவே கட்டாய கடன் தடுப்பு சட்டத்தின் கீழும் ஆபாசமாக இழிவாக கீழ்த்தரமாக பேசியதற்காகவும் அல்லது தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டிய செத்துரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க, தற்கொலைக்கு தூண்டியதற்காகவும் இந்த நபர் மீது, அதாவது அந்த நிறுவனத்தின் பெயரை கூறி வந்த அந்த நபர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீதி பெற்று தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷனை கொடுத்தீங்கன்னா காவல்துறையில் புகாரை எடுத்துவாங்க. உடனே உங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருவாங்க, அன்றைக்கி சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை வர சொல்லுவாங்க. அதில் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்கள் உண்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக எஃப்ஐஆர் போடுவாங்க. இதில் சில காவல்துறை அதிகாரிகளை இந்த சட்டவிரோத குண்டர்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ ஸ்டேஷன் போனீங்கனால, ஏமா நீங்கள் வாங்கியிருப்பில்ல 100 கையெழுத்து போட்டிருக்கல, நீங்கள் பணம் கட்டினா எதுக்கு அவன் மிரட்ட போகிறா அப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் தயவு செய்து எந்த சூழ்நிலையும் அந்த நீங்கள் புகார் கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரி பகைச்சு பேசிக்காதீங்க. ஐயா உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த புகாரை கொடுங்க சொல்லி, அதுக்கு நாங்கள் வேறொரு புகாரில் வரோம் மேல் அதிகாரிகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி மேல் அதிகாரிகிட்ட கொடுங்க. ஒருவேளை அந்த மேல் அதிகாரியில் அந்த காவல் நிலையத்தில் இருக்க உதவி ஆய்வாளர் அல்லது ஆய்வாளர் சந்திக்க விடலைன்னா மாநகரம் மாநகர காவல் ஆணையர்கிட்ட கொடுங்க, துணை ஆணையர்கிட்ட கொடுங்க. நிச்சயமாக அவர்கள் உடனே அதை உதவி ஆணையருக்கு அனுப்பி வைத்து அதை விசாரிக்க சொல்லுவாங்க. மாவட்டமாக இருந்துச்சுன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அல்லது மாவட்ட துணை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுங்க. துணை கண்காணிப்பாளர் உடனடியாக அதை விசாரிக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. இவ்வளவுதான். ஆனால் நீங்கள் இதுக்கு பயந்து காவல்துறையில் புகார் கொடுக்காம நீ ஐயோ வரான் நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம இவனை எப்படியாச்சும் நம்ம இதில் தப்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களால் உங்களை அவங்க தொடர்ச்சியாக அந்த ஈவு இறக்கமற்ற அந்த ஈனப்பிறவிகள், மனிதநேயமற்ற மிருக குணம் கொண்ட உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்கள் உங்களை கொடுமைப்படுத்துவார்கள். அதே மாதிரி காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அத்தனை பேரும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள். அவர்கள் தினமும் வீட்டிலிருந்து வருகிறார்கள், தினமும் அவர்கள் பணி முடித்து வீட்டிற்கு செல்கிறார்கள், ஒரு நல்ல வேலையில் உள்ளார்கள். இந்த சட்டவிரோத குண்டர்கள் மேல் உழைக்காமலாம் சாப்பிடலாம், மக்களை 24 மணி நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான வேலையில் காவல்துறையினர் உள்ளார்கள். காவல்துறையினரில் ஒரு சிலர் அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த அதிகாரிகிட்ட போங்க, இல்லை மேல் அதிகாரிகள்கிட்ட போகலாம். ஆனால் காவல் நிலையம் செல்வதற்கே நிறைய பேர் பயப்படுறீங்க, தயங்குறீங்க. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, காவல்துறையில் உள்ளவர்கள் எல்லாமே நம்மளை போன்ற சக மனிதர்கள், நல்ல நண்பர்கள். அவர்களுக்கு எப்பவுமே மக்களை எப்படி பாதுகாக்கலான்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதுலேயும் இருப்பாங்க, எல்லாத்தையும் அரசியல் இருப்பாங்க, வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, பத்திரிகை துறையில் இருப்பாங்க, காவல்துறையில் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே சில இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் அல்லது பெரிய ஒரு உணவு எல்லாத்துலேயுமே சில மோசமான நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள்.
ஆனால் அதற்கு சொல்லி ஒட்டுமொத்தமான அந்த துறையை வந்து நம்ம வந்து குறை சொல்லும் போது தான் இங்கே பிரச்சனை. அரசியல் இப்போ எங்கள் கட்சியில் இருக்காங்க, ஒருத்தர் தவறு செய்கிறார், அப்போ எங்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் தவறு செய்கிறார்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், நான் கூப்பிட்டு விசாரிப்பேன். இந்த மாதிரி வந்து ஏப்பா இப்படி தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி அவங்க வந்து உன் மேலே புகார் சொன்னாங்கன்னு. ஆனால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமே அயோக்கியத்தனமானதுன்னா நானும் சேர்ந்து உங்களை எதிர்ப்பேன். அதே மாதிரி தான் காவல்துறையிலும் ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வாங்கினா கட்டித்தான் ஆகணும், எதுக்காக நாங்கள் புகாரில் வாங்க மாட்டோம் சொன்னால் அடுத்த நாள் நேரடியாக மேலதிகாரிகிட்ட போங்க. அவங்ககிட்ட போய் ஐயா நான் இந்த மாதிரி நேற்று போய் கொடுத்தேன், அவங்க இந்த புகாரை எடுத்துக்கல, நீ அது மாதிரி ரொம்ப அவர் அப்படி அந்த காவல்துறை அதிகாரி மேலே வன்மம் வேண்டாம். வன்மம் நமக்கு யார் மேலே இருக்கணும்னா நமக்கு எதிராளி யாரோ அவங்க மேலே தான் வன்மம் இருக்கணும். காவல்துறையிலையோ இல்லை மற்ற துறைகளையோ நம்ம போகும்போது அவங்க பிஸியாக இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு வன்மத்தை கக்குவது வந்து சமீப காலமாக நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கு யார் எதிரி அந்த கலெக்ஷனில் வரவேன், அப்போ அவனை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி தண்டிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், சட்டப்பூர்வமாக தண்டிக்கணுன்ற எண்ணம் இருக்கணுமே தவிர நம்ம வந்து வேற இந்த அதிகாரிகள் மேலே குறை சொல்றது இதெல்லாம் செய்யாமல் நமக்கு விசாரணை சரியில்லையா அதுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட செல்லுங்க. அதாவது கடைநிலை காவல் ஒரு ஊழியர் இருக்காங்கன்னா, கான்ஸ்டபிள் இருக்காங்கன்னா நீங்கள் டிஜிபி வரைக்கும் போகலாம். அதே மாதிரி சாதாரண ஒரு எம்எல்ஏ இருக்க இல்லை ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு பிரதிநிதி சரியில்லைன்னா நீங்கள் சிஎம் வரைக்கும் போகலாம். அது மாதிரி ஒரு விஓ சரியில்லை அப்படின்னா நீங்கள் தலைமைச் செயலாளர் வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி நிறைய மேலே வரைக்கும் போய் ஃபைட் பண்ணலாம். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் நம்மளை வந்து யாரோ சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எந்த அதிகாரி விசாரணை அதிகாரி அவங்கள எதிர்த்து பேசுவாங்க. இது இப்போ அப்படி தான் நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய பேர் அவங்க தவறாக போயிட்டுருக்காங்க. தயவு செய்து காவல்துறையில் புகார் கொடுங்கள். காவல்துறையில் புகார் கொடுத்து ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் சட்டவிரோத குண்டர்களை ஒடுக்கிய வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. பல லட்சக்கணக்கான அதிகாரிகள் ஏறத்தாழ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் 1 லட்சம் போலீஸ் இருக்காங்கன்னு ஒரு கணக்குக்கு நான் சொன்னா கூட 99,000 பேர் நல்லவங்க இருப்பாங்க, 1000 பேர் கெட்டவங்க இருப்பாங்க. அது எல்லா துறைகளிலும் உண்டு. அந்த 1000 பேரை பார்த்துட்டு நம்ம 99,000 பேரை குறை சொல்லக்கூடாது. அரசியல்லே எதிரியுமே அவன் சம்மந்தப்பட்ட நபர் மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் போனேன், என் கம்ப்ளைண்ட்டை தூக்கி வீசிட்டாங்க, என் கம்ப்ளைண்ட்டை வாங்கலை, அதனால் வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு முறையான விசாரணை அதிகாரியை நியமித்து நீதிபதிகளையே வந்து நம்ம வந்து எனக்கு வந்து இந்த நீதிபதி மேலே அதிருப்தி இருக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உரிமை கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட போன அவரையே நம்ம வந்து நமக்கு நிறைய அறியாமை என்னென்னா பெரிய படித்தவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களாகட்டும் அந்த காவல் நிலையம்னால நானே ஆரம்பத்தில் போகும்போது ஒரு பெரிய பயம்தான். இப்போ நமக்கு காவல் நிலையம் போயிட்டு வரலாடி தூக்கம் வர மாட்டேங்குது, அதிகாரிகளை பார்த்து பேசிட்டு வரணும், நம்ம சரியான புகாருக்கு போகணும், அப்படி இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காவல் நிலையம் நமக்கானது, சிறைச்சாலைகள் நமக்கானது, நீதிமன்றங்கள் நமக்கானது. சில பேர் ஐயோ பெண்களை நாங்கள் காவல் நிலையம் கூட்டிகிட்டு போக மாட்டோம், ஐயோ பெண்கள் நாங்கள் சிறைச்சாலை காட்ட மாட்டோம், ஐயோ நீதிமன்றம் பெண்கள் எல்லாமே நமக்காக நல்ல விஷயத்துக்காக எங்கும் செல்லலாம். நம்ம தேவையில்லாத சமூக விரோத சட்டவிரோத மனித வெறுப்பு மனிதன் அச்சப்படக்கூடிய சூழ்நிலைகளை மட்டுமே நாம் செய்யக்கூடாது. மனிதர்களோட உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் செய்யக்கூடாது. சட்ட போராட்டத்திற்கும் நம்மளுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து வெற்றி காண்பதற்கும் நம்ம எந்த எல்லைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம செல்லலாம். ஆனால் நமக்கு எப்படி கற்பிக்கப்படுது, ஒரு அதிகாரிகிட்ட புறம் கொடுக்குறோம், அவர் வந்து ஏதோ டென்ஷனில் போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னா உடனே அந்த அதிகாரியை நம்ம எதிர்க்க சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன கொடுக்கிட்டுனா அந்த அதிகாரிக்கும் உங்களுக்குமான வெறுப்பு மாறும். நீங்கள் சரி ஐயா கொடுங்க, நீங்கள் கோபத்தில் இருக்கீங்கன்னு வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து அடுத்து மேலதிகாரிகிட்ட கொண்டு போய் புகார் கொடுங்க. மேலதிகாரிகிட்ட அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரியவே நீங்கள் புகார் கொடுக்கணுமான தேவையில்லை. நமக்கு தேவை இந்த மிரட்டல் செய்யக்கூடிய இந்த சட்டவிரோத குண்டர்களிடம், மனநோயாளிகளிடம், அந்த சிறிது மனிதநேயம் இல்லாத அந்த ஈனப்பெருமைகளிடம் அவர்களை சட்டப்பூர்வமாக தண்டித்து ஒரு விடுதலை வாங்கி தற்கொலை செய்து கொள்ளாமல் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு தெளிவாக எப்படி புகார் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அனுப்புனர்னு போட்டுக்குங்க, பெறுநர்னு போட்டு உயர்த்திரு காவல் அனுப்புனர்னு போட்டு முழு முகவரி போட்டு உங்களுடைய அலைபேசி எண்ணும் போடுங்க. பெறுநர்னு போட்டு உயர்த்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் எந்த உங்களுடைய லிமிட் இப்போ எங்களுக்கு சொல்லல வடக்கு காவல் நிலையம் திருப்பூர்னா போட்டு உயர்த்திரு காவல் ஆய்வாளருக்கு வணக்கம், நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வரேன், இந்த நிறுவனத்தில் நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ கட்டியிருக்கேன், நான் இவ்வளோ கட்ட முடியாது சொல்லி என் சூழ்நிலையை எடுத்துக்கோயும் அவர்கள் மனிதநேயம் இல்லாமல் இப்படி மிரட்டுறாங்க, வீட்டு சிறை பிடிக்கிறாங்க, என்னை கழிவறைக்கு செல்ல விடமாட்டேன்றாங்க, என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து கடன் கட்ட முடியாட்டியே நீ வாங்கின சொல்லி திட்டுறாங்க. எங்கள் சூழ்நிலையை எடுத்து சொல்லும் போது கூட இந்த மாதிரி வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க, இல்லை கட்டாய கடன் வசூல் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அதனால் எனவே வந்து உயர்த்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள்
இந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து நாங்கள் கால அவகாசம் பெற்று கட்டுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு நிறைய எஃப்ஐஆர் அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். சரி, அந்த எஃப்ஐஆர்லாம் போட்டு திரும்ப அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து கையில் காலில் விழுந்து கழிச்சதுனால தான் நிறைய சிஎஸ்ஆரில் வச்சுருக்கோம். எல்லாம் போட்டு அடிச்சு ஃபேஸ்புக்கில் அடிச்சோன்னா எல்லாத்தோட பேரும் போயிடும். அவங்களோட குடும்பத்தில் சார்ந்த சில பேர் அல்ல சில நிறுவனத்தை சார்ந்த அதன் மேலாளர்கள் அல்ல சில அரசியல் கட்சியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு. அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நாளைக்கு வந்து ஒரு நல்ல உறவில் ஒரு நல்ல சகோதரத்தோடு இருக்கவங்க இதனால் நாங்கள் அந்த பதிவுகள்லாம் வெளியிடுறதில்ல. இல்லாட்டி நிறைய சிஎஸ்ஆர்கள் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சிஎஸ்ஆர் வச்சுருக்கோம். எஃப்ஐஆர் ஒரு 10-15 எஃப்ஐஆர் வச்சுருக்கோம் சட்டவிரோத குண்டர்கள் மேலே பதிவு செஞ்சது. அதனால நீங்கள் தைரியமாக எந்த சூழ்நிலையிலும் ஒரு சிறிது அச்சம் கூட இல்லாமல் காவல்துறையில் புகார் அளியுங்கள். காவல் நிலையத்துக்கு செல்லும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆரம்பத்தில் நான் 2009, 2007, 2006 போகும்போது ஒரு பயமாக இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். அங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் அந்த அண்ணன்களை வைத்து காவல் நிலையம் மூலம் சட்டப்பூர்வமாக புகார் கொடுத்தால் வெற்றி கண்டு மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மக்களிடம் கண்டுள்ளோம். எழுச்சியை கண்டுள்ளோம். என்ன கண்டுள்ளோம்? மிரட்டும் போது இப்போ திருப்பி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டத்தை பேசினா அந்த சட்டவிரோத குண்டர்களே ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் தெரியாமல் வரும்போது ஏழை எளிய மக்கள் அந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு நம்ம வந்து அந்த மக்களை பயிற்சி கொடுத்துருக்கோம். இன்னும் திருப்பி இடையில ஒரு கால் கட்டாயிருச்சு. காவல் நிலையம் செல்லுங்கள். நமக்கு பயம் அப்படின்றது வந்து அது காவல் நிலையத்தை இயற்கையில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அங்கே போய் பழகி பாருங்க. ஒவ்வொரு காவலர்களும் நம்ம குடும்ப விஷயம்லாம் பேசுவாங்க, அவங்க குடும்ப விஷயம் பேசுவாங்க. நல்ல விஷயத்துக்கு போனீங்க, நல்ல இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைலாம் போனீங்கன்னா உங்களை தைரியப்படுத்துவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க, சட்டத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தப்பிக்கலாம், நீங்கள் வந்து சட்டவிரோதமான வேலைகள் செய்யாதீங்க, வன்முறை கையில் எடுத்துடாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், எப்பவுமே நீங்கள் எங்களை கூப்பிடுங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நட்புகள் கிடைக்கும். அதை விடுத்து வந்து நிறைய சட்டவிரோதமாக நிறைய பேர் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்படி உதவி செய்கிற, அப்படி வா இப்படி வா அவனை அடிச்சிரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகார் கொடுத்து அவனை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டாங்கன்னா இன்றைக்கி 3 வருஷம் நான் பெயிலபிள், பிணையில் விடக்கூடாத ஒரு குற்றமாக கருதப்பட்டு இன்றைக்கி மாண்புமிகு துணை முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லா மக்களும் காவல் நிலையத்தில் புகாரோடு செல்லுங்கள். நிச்சயமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் இந்த போராட்டத்தை எடுத்து போராடும் போது பல மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் இருந்தது? இந்த கட்சிக்காரங்க இதை சொல்கிறாங்க, ஒருவேளை இதை கேட்டு நம்ம செஞ்சால் ஒருவேளை அரசோ இல்லை காவல்துறையோ இதை ஏற்றுக்குமா, நம்ம ஒருவேளை வந்து பாதிக்கப்பட்டுருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. சட்டப்பேரவையிலேயே சட்டம் வர அளவுக்கு செஞ்சுருக்கோன்னா நம்ம எந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதை சட்டப்பூர்வமாக அணுகியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். எப்பவுமே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து சட்டப்பூர்வமாக செய்யக்கூடியது சில நேரம் காலதாமதங்கள் ஆகும். ஆனால் எங்களுக்கு வேகமாகவே அந்த சட்டத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார். நாம் போராடக்கூடிய போராட்டங்களுக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காணணும்னு நினைக்காதீங்க. சில நேரம் அதனுடைய ஆழத்தை பார்த்து தான் காவல்துறை அதிகாரிகள் விசாரிப்பாங்க. ஆனால் சட்டவிரோத குண்டர்கள் மீது கொடுக்கப்படுவதை உடனடியாக அழைத்து உங்களுக்கு நடவடிக்கை கிடைக்கும். அதே மாதிரி சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்துட்டு இருக்காங்கன்னா உடனே காவல் கட்டுப்பாட்டு எண்ணுக்கு அலையுங்கள். காவல் கட்டுப்பாட்டு எண்ணுக்கு அழைச்சி தகவல் கொடுங்க. நிச்சயமாக காவல் கட்டுப்பாட்டு எண்ணிலிருந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றி வழிமுறைகளை சொல்லி தருவார்கள். இனியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நாளைக்கு அல்லது எப்போது எனக்கு நேரம் கிடைக்கிறதோ தகவல்களை பரிமாறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.